யாருமே செல்லக்குட்டிங்களா? ஸோ நம்ம மெத்தடு மிச்சமாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். மிச்சம் தான். ஸோ ஜிகே இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னப்பா அங்கே கதைக்குள்ளே போகலாம். இதை பார்க்க கூட முடியாமல் ஸோ உடஞ்சி போய் அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை சரி நம்ம ஜெமன் பார்த்தா, ஏய் நிஷா இங்கே பாரு, நீ சின்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா பண்ணுறதா பண்ணிகிட்டு இருக்கேன். ஜெமன் தெரியலையா? நிஷா ஒரு லிமிட்டை நீ க்ராஸ் பண்ணுற, நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ கூப்பிட்டா நான் வந்தேன், போதுமா? வந்துட்டேன், உங்ககிட்ட பேசிட்டேன், இவ்வளோதான் முடிஞ்சது, நான் போகிறேன். ஜெமன் நிஷாட்ட சொல்லிட்டு போகலான்னு நீங்கள் போய் நிஷா ஜெமன் கையை பிடிச்சிட்டு, நிஷா என்ன பண்ணிகிட்டு இருக்க? என் கையை விட, நான் போகணும். எங்கே போகிறேன்? நீ போகக்கூடாது, நான் சொல்கிறேன்ல, நீ போகக்கூடாது. நீ போனேன்னு வச்சுக்கோ, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நிஷா அந்த மாதிரி சொன்னோன்னு ஜெமன்ட்ட சொன்னாங்க. ஸோ ஜெமன் நிஷாவை பார்த்துட்டு, நீ இன்னொட்டி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்கேருந்து போகிறேன். நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நீ என் கூட தான் இன்னைக்கு ஃபுல்லாக டைம் பண்ணுற. நீ போய்த்த முறை பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்படி வேணா நினச்சிக்கோ ஜெமன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ என் கூடயே இருக்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக, நைட்டு ஃபுல்லாக. நிஷா அந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜெமனுக்கு செம்மையாக கோவம் வருது. கன்னத்துலேயே அரைஞ்சிரும் சொப்புன்ட்டு. ஜெமன் நீ எதுக்கு என்ன அரைஞ்சா? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? போய்த்தே மாதிரி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ நான் சொல்கிறது கேளு, இப்போ மட்டும் நீ என்னை விட்டு போனேன்னு வச்சுக்கோயேன். என்னடி மிரட்டுறியா? உன் மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினச்சியா? இன்னும் ரொம்ப கோவமாக அந்த மாதிரி நிஷா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே ஐஸ்லாம் ஒரு மாதிரி வியர்ட் ஆகுது. அப்படியே உனக்கு தாழ் சுற்றுது, அப்படியே மயக்கமாகிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறான். ஸோ அப்படியே நிஷா ஒரு ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு, ஆமாம் ஜெமன், நான் மிரட்டுறதுக்கெலாம் நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜெமன் நீ கேட்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. உன்னை கிஸ் பண்ணும்போது என் வாயில 2 தூக்கு மாத்திரையே உனக்கு நான் கிஸ் பண்ணி கொடுத்தேன். நிஷா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா ஜெமன்ட்ட. ஜெமனுக்கு இதை கேட்டோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னடி சொல்ற? தூக்க மாத்திரை கொடுத்தியா? என்னடி வேலை பண்ணியிருக்க? இந்த மாதிரி பேசிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருட்டுது. ஸோ அப்படியே பொத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்படியே ஜெமினை வெயிலாக தூக்கி ஸோ அப்படியே பெட்டில் படுக்க போட்டு ஸோ அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி இவ்வளோ ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஸோ ஃபோட்டோஸு தப்பு தப்பாக எடுத்து ஸோ அப்படியே ஜிகேக்கு சென்ட் பண்ணுறான் வாட்ஸ்அப்பில். ஸோ ஜிகே இதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. அதனால் இதை பார்க்க கூட முடியல. அப்படியே ஃபோனை தூக்கி ஒரே எரிஞ்சிடறான். அவனை இதை தாங்கவே முடியல, அவனால் ஏற்றுக்கவும் முடியல, அவனால் அக்செப்ட் பண்ணவும் முடியல. அப்படியே பயங்கரமாக அழுகுறான். அழுது ரொம்ப டயர்டாகி அப்படியே தூங்கிடான். ஸோ மார்னிங் காலையில் விடியுது. எப்போ போல் வந்து காலேஜ் கிளம்பி போயிடுறான். ஸோ யார்கிட்டையுமே பேசலை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட யார்கிட்டையுமே பேசலை. ஸோ அப்படியே தனியாகவே இருக்கான். தனியாகவே வந்து அதை நினச்சி ரொம்ப வந்து அவன் உடஞ்சி போய் அதையே நினச்சி யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கான். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே பதில் சொல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே போயிடுவான். சரி நம்ம ஜெமன் இப்போ தான் எந்திரிக்கிறான். ஐயோ எவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? டைம் வந்துனா மணி 8 ஆச்சே. சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்ப வேண்டியதான் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எப்போ காலேஜுக்கு போயிடுறான். நம்ம ஜெமின் வந்து காலேஜுக்கு வந்துடுறான். அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, மச்சான் ஜெமின் என்னடா இன்றைக்கி லேட் ஆகிக்கிட்ட, எப்போவுமே சீக்கிரமாக வருவேன், இன்றைக்கி மட்டும் என்ன லேட்டாக வந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த நிஷா இருக்காளே ஃபோன் போட்டு கூப்பிட்டா இன்னும் மயிறு பேசணும். இதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா எனக்கு ஒரு இடவும் புரியலடா. இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜெமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை கேட்டுட்டு, டே என்னடா சொல்கிறேன், இந்த நிஷா கால் பண்ணாளா? ஆமாடா எனக்கு கால் பண்ணாடா, அந்த மயிறு என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அட்டை முடிச்சுட்டேன். சரி போய் தொலைவுன்னு சொல்லிட்டு தான் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் போனது. பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நினச்சுனே நைட்டு என்ன ஆச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியலடா. இருந்துச்சு பார்க்கலாம் மேலே ஷர்ட்டே இல்லாமல் இருந்துச்சுடா. அதுக்கப்புறம் ஒரு அளவு புரியல, அதை ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன் காலேஜ். எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதை கேட்டோன்னா என்ன இருந்திருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மச்சான் ஜெமினி இதெல்லாம் நிஷாவோட பிளான் தான்டா. இது அவளோட பிளானா? என்னடா சொல்கிறீங்க? ஆமாடா, உன்னை பிளான் பண்ணி தான் உன்னை ஃபோன் போட்டு வர வச்சிருக்கா கூட சொன்னேன். ஜிமின் மச்சான் ஷூட் இல்லாமல் இருந்தேன் இன்னைக்கு காலையில் எந்திக்கும் போது. உனக்கு மயக்க மருந்து இல்லை தூக்க மாத்திரை கொடுத்து நீ அதில் தான் மயங்கிட்டு இருப்ப போல.
நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு உன்னை அப்யூஸ் பண்ணியிருக்கா. என்னடா சொல்கிறீங்க? உண்மையிலேவா? டேய், உண்மையிலலாம் இல்லை, சத்தியமாக இதான் உண்மை. அதான் நீ மார்னிங் காலையில் எழுந்திருக்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. உன்னை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாடா. எனக்கு தெரியும் இல்லை அவளை பற்றி. அந்த மயிறு இந்த அளவுக்கு போயிட்டாளா? அவளை நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறதெல்லாம் ஓகே. உன்னோட ஆளுக்கு மட்டும் உன் ஜிகேக்கு தெரிஞ்சு ஒட்டஞ்சு போயிடுவான்டா. ஸோ அதனால நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் வளரீங்க. சரிடா மச்சான், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ஓகே? ஜிமின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நம்ம ஜிமின்ட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜிமின் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜிமினை ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஜேகே. ஸோ மூஞ்ச கொடுத்து கூட பேச மாட்டான். ஸோ அவாய்ட் பண்ணிட்டு தான் போவான். ஜேகே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட பேசவே மாட்டான், அவாய்ட் பண்ணிட்டு போவான். ஜிமின் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அவாய்ட் பண்ணுவான். ஸோ ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி தனியாகவே இருந்து தனியாகவே ஃபீல் பண்ணிட்டு இப்படியே இருப்பான். ஸோ ஜிமின் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜேகே அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான் வாட்டுக்கு. அவன் வேலை உண்டு சொல்லி உண்டு அப்படியே இருப்பான். எனக்கு இப்படி ஜேகேவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஜேகே கிளாஸில் உட்காந்துருக்கான். ஸோ ஜிமின் தான் வந்துட்டு ஜேகேவை கூப்பிட்றான். ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து போகலாம், கிளாஸ் விட்டு போகலாம் சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறான். ஜிமின் ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு, ஜேகே நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு, நீ கையை விட்டுன்னு சொன்னேன் ஜிம்மன், ப்ளீஸ் கையை விட்டுரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஓகே, ஏன் ஜேகே இப்படிலாம் நடந்துக்கிறேன்? என்னாச்சு உனக்கு? ஜிம்மன் என் கையை விடுன்னு சொன்னவனா சொன்னாதான் நான் விடுவேன் ஜேகே. ஜிம்மன் இந்த மாதிரி சொல்லிட்டு விடவே மாட்டேங்கிறான் ஜேகேட்ட கையை. ஸோ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. கையை உதறி விட்டுட்டு ஸோ அங்கேருந்து கிளாஸ் விட்டு வெளியே வந்துடுறான். ஜேகே அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஜிம்மன் கூப்பிட்றான், ஆனால் காதுலேயே வாங்கலை ஜேகே. அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். முன்னாடி போயிட்டு ஜேகேவை ஸ்டாப் பண்ணிட்டு, ஜேகே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்ன ஆச்சு? தள்ளுன்னு சொன்னேன். நான் தள்ள மாட்டேன். நீ சொல்லு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற? எதுக்கு என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற மூஞ்ச கொடுத்து? ப்ளீஸ் ஜேகே சொல்லு ஜேகே. ஜிம்மன் என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காத, தள்ளிடுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மன் கெஞ்சிக்கிட்டே இருக்கான் ஜேகேட்ட. இல்லை, நீ சொன்னதான் நான் வழி விடுவேன். இல்லை, நான் வழி விட மாட்டேன், நான் தள்ளவும் மாட்டேன். சொல்லு ஜேகே, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? இந்த மாதிரி சொல்லிட்டு நான் விடவே மாட்டேன், நீ சொன்னதான் விடுவேன்னு சொல்கிறோம். ஆட்டம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கான். ஜேகேக்கு செம்மையாக கோவத்து. கண்ணத்துல சொப்பனை அரைஞ்சிடுறான். நம்ம உள்ளிக்கிட்டே இருக்கான், சொப்பனம் அரைஞ்சிடுறான். ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு, ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ தயங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜிம்மன் ஜேகே பார்த்து, ஜேகே ஏன் ஜேகே நான் அரைஞ்ச? ஜிம்மன் இந்த மாதிரி கேட்டோன்னே ஜேகே ஜிம்மனை பார்த்துட்டு, தான் இவ்வளோ தூரம் சொல்கிறல்ல, வழி மறைச்சிட்டு நீ எதுக்கு நிற்கிற? நீ எனக்கு யாரு? நீ யாருன்னே எனக்கு தெரியல. சும்மா வழி மறைச்சி என்னை இது பண்ணி இருக்காத, புரிஞ்சதா? நான் உனக்கு லாஸ்ட் வான், புரிஞ்சதா ஜிம்மன்? இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கோவமாக இந்த மாதிரி ஜிம்மனை சொன்னேன். ஜிம்மன் இதை கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆகிடான். அப்படி ஜேகே போகலான்னு நினைக்கும் போது ஜிம்மன் ஜேகே கையை பிடிச்சிட்டு ஜேகே கையை வந்துட்டு எடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறான். ஜிம்மன் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஒரு முறை தான் ஜிம்மனை பார்த்து, கையை விட்டு ஜிம்மன். விட மாட்டேன் ஜேகே. என்ன சொன்ன? நான் உனக்கு யாரா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியல, நீ யாருன்னே சுத்தமாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி சொல்லிடுறான். ஜிம்மன் இதை கேட்டோன்னா இது எல்லாருமே பார்க்குறாங்க. தயங்கு, ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸு, ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை கேட்டோன்னே அவங்களுக்கே செம்ம ஷாக்காக இருக்குது. ஜேகே இப்படி வியர்டாக நடந்துக்கிறத பார்த்துட்டு ஸோ தயங்க அவங்க ஈவெலாம் ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு, ஓ விஷயம் தெரிஞ்சிருச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிமின் தான் ஜேகேயை பார்த்துட்டு, ஜேகே என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு நீ இப்படி பேசுகிற? இப்படிலாம் நீ பேச மாட்டேன், இப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஜேகே நான் நம்ப மாட்டேன், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? ரொம்ப சொல்லு ஜேகே. என்ன யாரு பேரு நீ கேட்குற? நான் உன்னோட லவ்வர்டா. என்ன சொன்ன? லவ்வரா? எனக்கா? எனக்கு அப்படி ஒன்று யாருமே லவ்வர்லாம் இல்லை ஜிமன். ஜேகே என்ன பேசுகிற நீ? கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ யாருன்னே எனக்கு சுத்தமாக தெரியல. ஜேகே ஏன் இப்படிலாம் பேசுகிற? நான் உனக்கு யாருன்னு தெரியலையா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம், ஒன்றா இருந்தோம். என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமல்? லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத சரியா? வேறு வேலை இருந்தால் போய் பாரு போ. ஜேகே அடிக்காத, நீ என்ன லவ் பண்ணல,
என் கூட இருப்பேன், லைஃப் லாங் இருப்பேன்னு சொன்னேன்ல. நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஜிகே. நான் ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜிகிட்ட. ஜிகே இதெல்லாம் காதலே வாங்கல. ஜெம்மனை பார்த்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க ஜெம்மன்? நான் எப்போ உன்னை லவ் பண்ணா நான் உன் கூட லைஃப் லாங் இருக்கேன்னு நான் ஏதாவது சொன்னேன்னா? ஏன்னா எனக்கு ஃபீலிங்ஸே இல்லை ஜெம்மன், புரிஞ்சுக்கோ சரியா? நீ வேற ஏதோ நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட. என்ன அடிக்காது ஜிகே, ஏன் இப்படி போய் சொல்கிற? ஜெம்மன் நான் போய்லாம் சொல்ல, சத்தியமாக உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை சரியா? ரொம்ப கோவமாகவும் ரொம்ப கேஷுவலாகவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிகேட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இவனும் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிகே ப்ளீஸ் ஜிகே விளையாடாத ஜிகே, ஏன் இப்படி பேசுகிற? ஜெம்மன் பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கேண்ணா. சே நான் எதுக்கு விளாட்ணும் கூட? யாருன்னே தெரியாத பையன்ட்டு நான் எதுக்கு விளாட்ணுன்னு கேட்குறேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஜெமன்டா. ஜெமினி இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறான். ஏன் ஜேகே இப்பெல்லாம் பண்ணுற? ப்ளீஸ் ஜேகே இப்பெல்லாம் பண்ணாது ஜேகே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் இப்படி பேசுகிற? நான் எதுக்கு உன் மனசை கஷ்டப்படுத்தணும்? நீ எதையும் ஃபீல் பண்ணிட்டு அழுதிட்டு இருக்க. இப்போது டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜெமன். இப்படி பிஹேவ் பண்ணுற அதை மட்டும் சொல்லு ஜேகே. ஜெமன் ரொம்ப அடம் பிடிச்சி அழுதுட்டு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான் ஜேகிட்ட. ஸோ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ ஜேகே கொய்யை உதறி விட்டுட்டு ஜெம்மனை பார்த்துட்டு தான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கல, நீ யாருன்னே தெரியலன்ட்டு போய் சொல்லாத, நடிக்காத, இதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? ஜெம்மன் கோவத்தில் சப்புன்னு கண்ணத்துலேயே அரைஞ்சிடுறான். கண்ணத்துலேயே ஜேகே கண்ணத்துலேயே. ஜேகே அப்படியே ஜெம்மனை தான் பார்க்குறான். ஜெம்மன் ஜேகே பார்த்துட்டு இதுக்கு ஜேகே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு நீ இப்படிலாம் பேசி இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்களுக்கு மாதிரியே சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே ஜெம்மனை பார்த்துட்டு ஆமாடா அப்படி தான் பண்ணுவேன், என்ன நான் இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கும் நான் இப்படி பேசுகிறதுக்கும் நீ மட்டும் தான் காரணம் ஜெம்மன். என்ன சொல்கிற ஜேகே? நான் எப்படி? உனக்கு ஒன்றுமே தெரியாதல்ல ஜெம்மன். நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா நீ தான் என்னை இப்படிலாம் பேச வைக்கிற. என்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இல்லைல்ல? என்ன பண்ணேன் ஜேகே? ஆமாம், உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் அந்த பொண்ணு கூட உட்காந்து நைட் ஸ்டேட் பண்ணியே, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன ரொம்ப கோவமாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜெமினிக்கு இப்போ தான் புரியுது. ஜெம்மன் ஜேகே பார்த்து ஜேகே நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இங்கே பாரு நான் சொல்கிறேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்று ஜெம்மன், நம்ப வச்சு ஏமாற்றி கழுத்து அறுத்துட்டு இல்லை, அப்புறம் உனக்கு மனசு வந்துச்சுன்னு தான் எனக்கும் ஒரு இடமும் ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன ஏமாத்திட்டு இல்லை, ஆனால் அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ லவ், எல்லாம் மயிறு இலவு மயிரெலாம் வச்சுருந்தேன். ஆனால் ஒரே செகண்டில் நீ ஒட்டச்சிட்ட எல்லாத்தையும் தூள் தூளா. ஓகே சத்தியமாக நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் சொல்கிறது ஒரு வார்த்தை கேளு. சொல்ல போகிறேன் ஜெம்மன், எதுவுமே நான் பண்ணல ஜேகே, நீ நம்பு ப்ளீஸ், என்னை நம்பு, நான் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை நம்ப வைக்கலாம். ஜேகே ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான் ஜெம்மன்கிட்ட. ஸோ ஜெம்மின் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ தான் புரியுது, ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ தான் புரியுது. ஜேகே ஜெம்மனை பார்த்துட்டேன். ஜெம்மன் இப்போ புரிஞ்சதா இல்லை இன்னும் புரியல உனக்கு? சத்தியமாக சொல்கிறேன், உங்களை அவ்வளோ நம்பிக்கை வச்சேன், இந்த ஒரே செகண்டில் உடச்சிட்டல. பின்னாடி நான் ஃபாலோ பண்ணணும், இந்த கருமத்தையும் பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த பொண்ணு கூட இந்த கருமத்தை வர நான் வேற என் வாயில சொல்லணுமா? நான் நிஜமா ரொம்ப அழகாக என்கிட்டயே நடிச்சு ஏமாத்திட்டேன்ல. கிட்ட பேசி பழகி ஒன்றா இருந்து டைம் பண்ணி ஃபீலிங்ஸை கொடுத்து லவ் பண்ணி கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சு பழி வாங்கி என்னை கழுத்து அறுத்துட்டல. உன்னையும் நான் பைத்தியக்காரமாக நம்பி இருந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏன் ஜேகே இப்படிலாம் பேசுகிறேன்? நான் உண்மையிலே ஒரு போதும் ஜெம்மா, லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காத. நீ என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீ எனக்கு மட்டும் இருந்திருக்கணும். உண்மையாக துரோகம் பண்ணாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் படுத்துட்டு வந்தியா, இல்லை வேற எவன் கிட்ட போய் படுத்துட்டு வந்தியோ? ஜெம்மன் இதுக்கு மேலே என்ன சத்தியமாக முடியாது. நான் முடிஞ்சு போச்சு ஜெம்மன். இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, இதுக்கப்புறம் நீ என் லைஃப்லேயும் வராத. நான் உன்னை லவ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா என் பின்னாடி நீ சுற்றி வந்தா உன் மரியாதை நீயே என்கிட்ட கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கிளம்புற வழியை பாரு. சும்மா எப்படின்னா சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசவும் பேசாத. நானும் உன்கிட்ட வந்து பேசுவேன் எதிர்பார்த்துட்டு இருக்காத. தெரிஞ்சதா? லெட்ஸ் குட் பை ஜெம்மன். இந்த மாதிரி ஜெம்மன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜெம்மன் ஜேகே பேசினதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஒட்டஞ்ச போய் உட்காந்து அழுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஜேகேவும் அப்படியே ஒட்டஞ்ச போய் உட்காந்து அழுத்துட்டு இருக்கான். அந்த வழியை தாங்கிக்கவே முடியல.
ஜிகேக்கு எப்படி நியூஸ்லேருந்து வருது, ரொம்ப லாஸ் ஆகுது. ஸோ அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் இருட்டுது, அப்படியே மயங்கி விழுந்துடுறான். பையன் ஜிகேவை கன்ஃபர்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்திருப்பான். ஸோ ஜிகே பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுறான் நம்ம தயங்க. ஓகேடா அந்த பேசும்போது நெக்ஸ்ட் பேசலாம் பார்க்கலாம். தயம் இதுக்கு ஜிகேவை பார்த்தா செம்ம ஷாக் ஆனால் ஜிகேக்கு அப்படி என்னதான் ஆச்சு, ஜிகேக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ அடுத்து என்ன பிரச்சனைங்க சால்வ் பண்ண போகிறான். ஸோ நெக்ஸ்ட் பேசலாம் பார்க்கலாம். மக்கள் டைம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, பைடா.